பழனிமலையில் திகழும் போகர் சித்தர் என்ற மகான் பற்றி நன்கு அறிவோம். ஆனால் அவரின் சீடரான புலிப்பாணி சித்தர் பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். போகர் பழனிமலையில் முருகனின் அற்புதமான நவபாஷண சிலையை உருவாக்கிய போது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் புலிப்பாணி சித்தர் என்பது வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. புலிப்பாணி போகர் சித்தருடன் தங்கி சகல யோக வித்தைகள், சித்து வித்தைகள், மருத்துவ ஞானம் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். ஒருமுறை போகர் சித்தருக்கு தண்ணீதாகம் ஏற்பட்ட போது புலிப்பாணி ஒரு புலியின் மீது ஏறி தண்ணீர் கொண்டு வந்ததாக ஐதீகம் உண்டு. வேற்று மொழியில் பாணி என்றால் தண்ணீர் என்று அர்த்தம். புலியில் ஏறிச் சென்று தண்ணீர் கொண்டு வந்ததால் அவர் புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சில காலத்திற்கு பிறகு போகர் சமாதி அடைந்தார். அதன் பிறகு அவரின் சமாதிக்கு தினமும் பூஜை செய்தவர் புலிப்பாணி சித்தரே. மேலும் சில நாட்கள் கடந்த பின் புலிப்பாணியும் தன் குருவை போலவே பழனியிலேயே சமாதி அடைந்தார். புலிப்பாணி சித்தர் பல பேர்களின் தீராத நோய்களை தன் மூலிகை மருத்துவத்தால் குணப்படுத்திய பெருமை கொண்டவர். இன்றும் தீராத நோயால் வேதனைப்படுபவர்கள் புலிப்பாணி சித்தரை மனதார நினைத்து வணங்கினார் அவர் நேரில் வந்து மருந்து தருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் ஐதீகமும் உண்டு. குரு பக்தி, கருணை, மருத்துவ ஞானம் இவை அனைத்தும் ஒருங்கே வெளிப்பட்ட ஒரு மகான்தான் புலிப்பாணி சித்தர். இந்த சித்தரின் ஞானம் உங்களை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை பிறருடன் பகிருங்கள்.